ஓகே, இப்போது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா, ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் 7 எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் டுட்டோரியல். ஓகே, அதுக்கு ஸ்டார்ட்டில் போங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அவுட்லுக் 2007 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் நீங்கள் போக வேண்டியது டூல்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் செட்டிங்கில் போங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்கில் இந்த பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் அக்கௌண்ட் செட்டிங்கில் யூ கேன் ஆட் ஆர் ரிமூவ் அன் அக்கௌண்ட், யூ கேன் செலக்ட் அன் அக்கௌண்ட் அண்ட் சேஞ்ச் இட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில், டேட்டா ஃபைல்ஸ், ஆர்எஸ்எஸ் ஃபீட்ஸ், சம்திங் இருக்குது. இதில் இப்போ இமெயிலுங்கிற இடத்துல கீழே நியூ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ அக்கௌண்ட் செட்டப்னு ஒன்று இருக்குது. ஆட் நியூ இமெயில் அக்கௌண்ட், அதாவது இதில் வந்து மேனுவலி கான்ஃபிகர் சர்வர் செட்டிங் ஆர் அடிஷ்னல் சர்வர் டைப்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சூஸ் இமெயில் சர்வீஸ் அப்படிங்கிற பாப்அப் ஆகும். அதில் இன்டர்நெட் இமெயில், கனெக்ட் யுவர் பாப், ஐமேப் ஆர் HTTP சர்வர் டு சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில்ஸ் மெசேஜஸ், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போது யூஸர் இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதில் உங்கள் நேம், RAHN, அப்புறமா இமெயில் அட்ரஸ், அதாவது நீங்கள் எந்த இமெயில் ஐடிக்கு இந்த அவுட்லுக் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியோட அட்ரஸ் கொடுங்க. ஓகே, நான் இதுக்கு தான், இந்த ஐடிக்கு தான் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அப்புறம் இன்கமிங் மெயில் சர்வர், அப்புறம் அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா POP3, IMAP, POP, HTTPன்னு இருக்குது. நம்ம POP3க்கு தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போது இன்கமிங் மெயில் சர்வர் பார்த்தீங்கன்னா pop.gmail.com, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவுட் கோயிங் மெயில் சர்வர், அதுவும் நம்ம ஜிமெயில் தான், htp.gmail.com டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் வந்து சேம் gmail.com அப்படின்னு கொடுத்துருங்க. அதோட பாஸ்வேர்டு இது சீக்ரெட். ஓகே, அதுக்கப்புறம் ரிமெம்பர் பாஸ்வேர்டை வந்து டிக் பண்ணி விட்டுருங்க, எனேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மோர் செட்டிங்ஸ் போங்க. மோர் செட்டிங்கில் ஜென்ரலில் மெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட மெயில் சர்வர் அந்த இது இருக்கும். which refer to your account. ஓகே, அவுட் கோயிங் சர்வரில் வந்து மை அவுட் கோயிங் சர்வர் SMTP ரெக்வஸ்ட் ஆத்தென்டிகேஷனுங்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸில் கனெக்ட் யூஸிங் மெயில் அண்ட் ஏரியா நெட்ஒர்க், அதாவது நம்ம லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதை தான் அதை மென்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் அட்வான்ஸில் வந்து இன்கமிங் சர்வர் POP3 அப்படிங்கிற இடத்துல 110 இருக்குது. ஓகே, default 110. ஓகே, திஸ் சர்வர் ரெக்வயர் அண்ட் என்கிரிப்டட் கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவுட் கோயிங் சர்வர் SMTP என்னென்னு பார்த்தீங்கன்னா 587, சம்டைம் 465 தரலாம். இதில் வந்து கனெக்ஷன் டைப் ஆட்டோ SSL அண்ட் TLS. SSLங்கிறது அது ரொம்ப என்கிரிப்டட் டைப் ஃபார்மேட் யூஸ் பண்ணதுனால யூஸ் பண்ணுவோம் என்கிரிப்டட் டைப்புக்கு. TLSங்கிறது நார்மல் ஃபார்மேட்டு, அதை டிக் பண்ணி அது செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஜிமெயில் ஐடி இப்போ வந்து செட் ஆகிருக்கா, கான்ஃபிகர் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் அக்கௌண்ட் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் இஸ் டெஸ்டிங் தி அக்கௌண்ட் செட்டிங், log on to incoming mail server POP3 completed. இப்போ சென்டிங் டெஸ்ட் இமெயில் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுது. அது கம்ப்ளீட்டட் ஆச்சா பார்ப்போம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன், இந்த டெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல். க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இப்போது பர்ஃபெக்ட்லி மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் கான்ஃபிகர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுங்க. அப்புறம் டேட்டா ஃபைல்ஸ்னு ஒன்று பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் பர்சனல் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஃபைல் நேம் வந்து outlook.pst. இப்போது இது வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகிற
லொக்கேஷன் இது. உங்களோட மெயில் மெசேஜஸ்லாம் எங்கே போய் சேவ் ஆகுதுன்னா outlook.pstங்கிற ஃபோல்டரில் தான் போய் சேவ் ஆகுது. இது ஒரு டிஃபால்ட் இது. ஒன்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே வந்து outlook.pstங்கிற இதில் வந்து சேவ் ஆகிருக்கு உங்கள் மெயில் மெசேஜஸ்லாம். ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது மெயில் சென்ட் ஆகுது ரிசீவ் ஆகுதா இல்லையா பார்க்குறதுக்கு சென்ட் அண்ட் ரிசீவ்ங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் சென்டிங் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சா? ஓகே, ப்ராசஸில் இருக்குது, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் இன்பாக்ஸில் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண இது வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் டெஸ்ட் மெசேஜுங்கிற இது வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ நம்ம மெயில் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போது டிஃபால்ட்டாக இருக்கிற லொக்கேஷனை வந்து எப்படி வேறு டிக்கோ இல்லை ஈக்கோ எப்படி மேனுவலாக வந்து மூவ் பண்ணுறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டுட்டோரியல். தேங்க்யூ.